இப்போ மேஜராக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறது இன்டீஜர், ஸ்ட்ரிங் அண்ட் ஃப்ளோட். டேட்டா டைப்போட நேம். இப்போ ஏ அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரிங்குன்னு வரணும், கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ். நம்ம இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ளஸ் டேட்டா டைப்ஸ், பேசிக் டேட்டா டைப்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம இன்புட்குள்ளே போகிறோம். ஸோ இன்புட்டில் வந்து நம்ம என்னென்னா யூசர்கிட்டேருந்து டேட்டாவை இன்புட் வாங்கி அந்த டேட்டாவை வச்சு நம்ம மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக இந்த இன்புட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா டைப்ஸ்னால் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு நிமிஷம். நீங்கள் டேட்டா டைப்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா வேரியபிள்ஸ். அதாவது நீங்கள் ஒரு டேட்டா வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா ஒரு டப்பா, அந்த டப்பா தான் வந்து வேரியபிள்ஸ். ஓகே, இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துப்போமே, A = 10 அப்படின்னு இருக்குன்னா இந்த இடத்துல 10ங்கிறது உங்களோட டேட்டா. அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து A அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி நிறைய டப்பா இருக்க முடியும்ல, அந்த ஒவ்வொரு டப்பாவும் எதை ஸ்டோர் பண்ணியிருக்குங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு டப்பாவுக்கும் வந்து நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம், ஒரு லேபிள். அந்த லேபிளில் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ A = 10 அப்படிங்கிறதுல A வந்து வேரியபிள் /ஐடென்டிஃபையர் அண்ட் தென் நீங்கள் ஸ்டோர் பண்ணுற டேட்டா இருக்குல்ல 10 டேட்டா, அவ்வளோதான். ஸோ டேட்டா டைப்ஸில் வந்து இப்போ மேஜராக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறது இன்டீஜர், ஸ்ட்ரிங் அண்ட் ஃப்ளோட். இதை மட்டும் பார்ப்போம். மீதி இருக்கிற லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ஷனரின்னு சொல்லிட்டு இருக்குது, அதை நம்ம வந்து லேட்டராக பார்ப்போம். ஸோ இதுதான் பேசிக்ஸ், இதை முதல்ல பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்குங்கிறத ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஒரு சிங்கிள் கேரக்டர் லைக் ABC, அதை வந்து நம்ம வந்து அது இல்லை கலெக்ஷன் ஆஃப் அந்த கேரக்டர்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தானில் சொல்கிறோம்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதுக்கு அடுத்து இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த இன்டீஜர் அப்படிங்கிறது வந்து நம்பர்ஸ், அதை தான் வந்து நம்ம இன்டீஜர் சொல்கிறோம். இது மைனஸ் வேல்யூவாகவும் இருக்கலாம், ப்ளஸ் வேல்யூவாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ -5, 1, 0 இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்டீஜர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்குக்கு வந்து ஸ்ட்ரிங் A அப்படிங்கிற இதோட டைப் வந்து இப்போ ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ நான் ஒரு இன்டீஜர் டிஃபைன் பண்ணேன்னா B = நம்பர் லைக் சே 10. ஸோ B அப்படிங்கிறது இப்போ இதோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர். இப்போ ஃப்ளோட் அப்படிங்கிறது வேணும்னா நம்ம டெசிமல் நம்பர்ஸ். ஸோ டெசிமல் நம்பர்ஸை வந்து நம்ம ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஐயோ வரமாட்டேங்கிறானே, வாடா, ஓகே வந்துட்டான். C அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ளோட்டாக நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து 1.0. ஸோ இப்படிங்கிறத இப்போ சியோட டேட்டா டைப் வந்து ஃப்ளோட். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் செக் பண்ணணும், இப்போ ஒரு டேட்டா டைப் இருக்குது, அது என்ன டேட்டா டைப்னு செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நம்ம ஷெல்லில் போய் இதை பண்ணி பார்க்கலாம், இல்லை இங்கேனாலும் பண்ணோம். நம்ம இப்போ வந்து பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் டேட்டா டைப்போட நேம். இப்போ A அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரிங்குன்னு வரணும், கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரிங் STR அப்படின்னு காமிக்குதா? இப்போ Aக்கு பதிலாக நம்ம B கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், இன்டீஜர் நம்மளுக்கு வரும், இன்டே வந்துச்சா? இதே மாதிரி C கொடுத்தோம்னா நமக்கு ஃப்ளோட்னு வரும். ஸோ டைப் ஆஃப் ஃபங்க்ஷனை நம்ம வந்து என்ன டைப் வந்து அந்த டேட்டா டைப் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ டேட்டா டைப்ஸ் பார்த்துட்டோம். இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து இப்போ பார்ப்போம். இந்த இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எப்போவுமே வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை தான் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த இன்புட் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம். அந்த வேரியபிளில் வந்து நம்ம A அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இன்புட் ஆஃப் இந்த வேரியபிளில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூசர் என்ன வந்து இன்புட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ என்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அது வந்து பிரிண்ட் பண்ணும். நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து அது ஏங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும். இப்போ இந்த நார்மலாக இன்புட் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் பண்ணும். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் A கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா என்டர் நம்பர்னு கேட்குது. நான் இப்போ வந்து 5 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன், 5 பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் இதில் வந்து டைப் ஆஃப் A கொடுத்து பார்க்குறேன், ஸ்ட்ரிங் வந்திருக்கு, ரைட்டா? இன்புட் வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஸ்ட்ரிங்காக தான் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு நம்பர் இன்புட் வாங்கி அதை இன்ட்டு 2 பண்ணி சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இப்போ 5 வாங்கியிருக்கோம், ஸோ 10 ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணோம்னா நம்ம ஸ்ட்ரிங்கை இன்ட்டு 2 கொடுத்தோன்னா 5 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்துடும். நம்மளுக்கு 10 வராது. நம்ம ரெப்ளிகேஷன் ஆப்ரேஷன் பார்த்தோம். ஸோ 10 வரதுக்கு என்ன பண்ணணும், ஏங்கிறத இன்ட்டாக மாற்றணும், அதாவது இன்டீஜராக மாற்றணும். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுதான் வந்து int of அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ int of அப்படின்னு கொடுத்து பேரந்தஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த இன்புட் அப்படிங்கிறது ஒரு நம்பர் வந்து நம்ம தருவோம், அதை வந்து இன்புட் வாங்குது. ஸோ அது வந்து 5 நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த int of அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அந்த 5ங்கிற ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக மாற்றுது. இன்டீஜராக மாற்றி ஏங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுது. ஓகேயா? ஸோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து
இன்டீஜர் ஏ வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் ஏ அப்படி கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டீஜர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ என்டர் நம்பர் 5 கொடுக்குறேன், கிளாஸ் இன்ட் அப்படின்னு கிடச்சிச்சு. ஸோ 5ங்கிறது இங்கே ஒரு இன்டீஜராக ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர், அதாவது ஃப்ளோட்டாக வந்து ஸ்டோர் பண்ணணும், டெசிமல் நம்பரை ஸ்டோர் பண்ணணும்னா ஃப்ளோட் ஆஃப்னு கொடுங்க, இன்ட் ஆஃப்க்கு பதிலாக. அதே மாதிரி தான் நான் 5ங்கிறது கொடுக்குறேன், 5.0 அப்படிங்கிறது தான் ஏ, ஏன்னா அது ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னு சொல்லிட்டேன். ஸோ அது டெசிமலோட சேர்த்து சொல்லுது. நான் 5 கொடுத்தாலும் அது டெசிமலோட சேர்த்து 5.1 தான் சொல்லும், கிளாஸ் ஃப்ளோட். ஸோ இதுதான் வந்து டேட்டா டைப்ஸ் அண்ட் இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த இன்புட்டை வச்சு நம்ம இன்ட்டு 2 பண்ணி 10 கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால, ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், ஏ ஸ்டார் இன்ட்டு 2 அவ்வளோதான். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா கொடுக்குற நம்பர் இன்ட்டு 2 பண்ணி ஆன்சராக சொல்லிடும். ஓகேயா? ஸோ இப்போ ஃப்ளோட்டுன்னு கொடுத்ததுனால ஆன்சர் 10.0ன்னு வருது. இதே இது நீங்கள் இன்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்டீஜராகவே தந்துடும். ஓகே? ஸோ இதுதான் வந்து இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ். நம்ம இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ளஸ் டேட்டா டைப்ஸ், பேசிக் டேட்டா டைப்ஸ் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதுக்கப்புறம் இருக்கிற திங்ஸை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். பாய். இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் ஃபோரமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோக்கான ஐடியாஸ் எதுவும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதையும் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க.